வரீங்களா? இருக்க மணிநாயகம். ஆனா ஒரு புராணத்தை மட்டும் கிடையாது. எந்த புராணம்? அதான் நீங்க சொல்லக்கூடிய பெருமைக்குரிய புராணம். கருட புராணம் பாத்தீங்களா? பாவ புண்ணியத்தை மட்டும் எழுதக்கூடிய ஒரு புராணமா இருக்கு. அதுல வந்து இடம் இருக்காது. வேதங்கள் எத்தனை? மொத்தம் 4 இருக்கு. உபவேதங்கள் எத்தனை? அது 4 இருக்கு. தத்துவங்கள் எத்தனை? தத்துவம் 96. அப்படியா? இருக்குல? பரவாயில்லையே. பரவாயில்ல. நீங்க பாராட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி வழிநாயகம். யுகங்கள் எத்தனை? மொத்தம் 4 இருக்கு. இதிகாசங்கள் எத்தனை? இதிகாசம் மொத்தம் 2 இருக்கு. என்னென்ன இதிகாசம்? ஒன்னு ராமாயணம், மற்றொரு மகாபாரதம். ராமாயணத்தை எழுதுனது யாரு? எந்த மொழியில? அப்படி கேட்கணும். ஏன்னா கையில கட்டைய புடிச்சிட்டு எல்லாரையும் நாரதர் ஒத்துக்க முடியுமா? மகாபாரதம் எழுதுனது யாரு? அது வேத வியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதுனா. எந்த மொழின்னு கேட்டனா கேட்காம நீ வாடி முந்திக்கு சொல்லிட்டு இருக்க. கவனம் இங்க இருக்கணும். சரியா? சரி இருக்கட்டும். நான் கேட்டப்பனால அது எந்த வியாசம் சொல்லிட்டு இருக்க. சமஸ்கிருதத்துல எழுதுனது யாரு? ராமாயணத்தை சமஸ்கிருத மொழி அப்படி கேட்டியனா பெருமைக்குரிய ஆளு. அதான் வால்மீகி என்று சொல்லக்கூடிய முனிவர் எழுதி வால்மீகம்னா என்னங்க பொருள்? அதுக்கு புற்றுன்னு பேர் வடிநாயகம். அவரோட முன் பிறப்பு என்ன? ஆரம்பத்துல அவன் பெருங்கொண்ட ஒரு திருடனா இருந்தான். சரி. அப்படிப்பட்ட திருடனாப்பட்ட திருடு தொழில் செஞ்சு பிழைக்கிறது வழக்கம். நானும் முழுதும் திருடிட்டே இருக்கேன். அப்பதான் நாரதர் நான் போனேன். என்னப்பா திருடி பாவம் இல்லையா?